ராமன் சார், என்ன சார் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டுடைய விவசாய பெருநிலம் டெல்டா எல்லாமே பிரச்சனையில் இருக்குது, நீர் இல்லாமல் வாடுது பயிர்கள், ஏன் மத்திய அரசு எந்த விதமான முன்னெடுப்புகளும் அதுக்கு செய்யாமல் இருக்காங்க? சார், இதுக்கு தனியாக அமைப்புகள் இருக்குது, தனியாக அவங்க மேல்முறையீடு கமிட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கு போய் மத்திய அரசு எதுவும் சம்பந்தம்? 2 மாநில விவகாரங்கள் பல 100 ஆண்டு காலம் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனையில் வந்து காங்கிரஸ் ரெட்டை நாடகம் போடுறது, ஒரே கல் 2 மாங்க அடிக்க பார்க்குது. தமிழ்நாடு காங்கிரஸும் கர்நாடகா காங்கிரஸும் சேர்ந்து ஒரே கல் 2 மாங்க அடிக்க பார்க்குது. என்ன சொல்லுது? கர்நாடகா மாநிலத்தில் அடுத்த தேர்தல் வருது. கர்நாடகத்தில் அந்த மேகதாது காவேரி பிரச்சனை முன் வச்சு தான் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க போகுது. அப்போ காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கும் போது கர்நாடகா சிஎம் என்ன சொல்லுவார்? பார்த்தியா, தமிழ்நாடு முதலமைச்சரே நம்ம கோட்டைக்குள்ளே வராச்சான் பார்த்தியா, அப்போ எங்களுடைய அரசியல் ராஜதத்தை நீங்கள் பாருங்க சொல்லுது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அனைத்து கட்சி கூட்டம் வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அனைத்து கட்சி விவசாய சங்க தலைவரை கூட்டு போங்க, எதிர்க்கட்சி தலைவரை கூட்டு போய் வாங்கப்பா, நீ தனிப்பட்ட முறையில் போனால் பிஸ்னஸ் டீலான ஒரு நிலைப்பாடு உருவாகணும். யாராவது சொல்லுவாங்களா இல்லையா? எப்படி சார் ஒரு முதலமைச்சர் போனால் எப்படி சார் தனியாக எதுக்கு போகிறீங்க? நீங்கள் சார் கர்நாடகா முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சு தான் பேசுறாரு. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தனியாக போகிறீங்க? நீங்கள் ஏன் சார் தனியாக போகிறீங்க? தனியாக போய் பிரதமரை சந்திக்க கூடாது சார். தனியாக நீங்கள் போகிறீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கொஸ்டின் பிரதமர்கிட்ட கொடுங்க. நீங்கள் அமைச்சர்கிட்ட டெல்லியில் போய் ஐயா நீங்கள் அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க. இல்லை நீங்கள் அழுத்து கட்சி கூட்டம் கூட்டீங்களா? இது எப்படின்னா தனியாக தான் போறாரு தெரியுமா? இல்லை இந்த கூத்துக்களை பார்க்கும்போது என்னன்னா, தாமிரபரணி படத்தில் கஞ்சா கருப்பூர் படத்தில் வந்து தாமிரபரணி தண்ணி ஊற்றுறேன் கொண்டாருன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கங்கா காவேரி எம்னது பாட்டில் கொண்டு வச்சு இதான் தான் ஊற்றியாச்சு, இந்த ஊற்றியாச்சு சொல்லி ஏமாத்துற மாதிரி சார் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்க, கர்நாடகத்தில் அரசியல் பண்ணுறாங்க. நாய்பால் எப்படி நிமிக்க முடியாதோ, சிந்து பாத்து எப்படி முடியாமல் இருக்குமோ, அதே போல் இந்த பிரச்சனை தீர்வு என்பதே இல்லை சார். முழுக்க முழுக்க அரசியல் இல்லைங்க, முடியாதுங்க. நீங்க வேணும் நினைச்சு பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் அரசு அப்ப ஒன்றிய அரசுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. ஒன்றிய அரசு சம்பந்தம் கிடையாது. விஜய் மாதிரி இந்திய அரசுன்னு பார்த்தா தலையிட்டு சரியாயிடும். நீங்க அதாவது இதுல முழுக்க காங்கிரஸ் கட்சி இதை அறுவடை பண்ண பாக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக முதலமைச்சர் 2019 அட்லீஸ்ட் அதை அறுவடை பண்ணாமல் தடுக்கக்கூடிய பொறுப்பு பாஜக இருக்குல்ல சார். எதுக்குன்னா எவ்வளோ இந்த காவேரி சம்பந்தமாக எல்லா கமிட்டி இருக்குது, அவங்க தான் தீர்மானிக்கு. 2 மாநில பிரச்சனை என்ன இன்னைக்குள்ள பிரச்சனையா? எம்ஜிஆர் காலத்தில் முதலமைச்சர் வரும்போது கொண்டு வந்து நின்றாங்க. காங்கிரஸ் அதை அறுவடை செய்யும் போது அதை தடுக்க வேண்டிய வேலை யாருடையது? சார் ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் இது வந்து எஸ்ஆருக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது 2 மாநில பிரச்சனை சார். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம்னு தனி அமைப்புங்க, அதெல்லாம் சட்டம் தெரிஞ்சிருக்கு. ஆமா, சட்டம் தேர்தல் ஆணையம் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த காவிரி ஆணையம் பற்றி சட்டம் தெரியாம பேசுறாங்க. காங்கிரஸ் காவிரி ஆணையம் அவங்க 2 இலக்கு சார். நடைமுறை யார் படுத்துவா? மக்கள் தான் படுத்துவாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த 2 இலக்கு அவங்களுக்கு. ராமன் சார் பேச விட்டு இல்ல, மத்திய அரசு தலையிடலாம். சட்டம் அந்த காவிரி நடுவர் மன்றமா அவங்க அணுகுனாங்கன்னா சட்டப்படியே உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புலையும் இருக்கு, காவிரி மன்ற தீர்ப்புலையும் இருக்கு. காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் தலையிடலாம். அவங்க ஒரே கல்ல 2 பக்கம் பிரிக்க பார்க்கறாங்க சார். காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும் பொறுப்பு தெரியும். தாவேகா வந்து புதிய அரசு, அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவங்கள் எதுவும் கிடையாது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு அரசு துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு துறை அதிகாரிகள், சீனியர் அதிகாரிகள்லாம் யாரும் பெருசா வந்து இந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டு போன எண்ணம் இவங்களுக்கும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து முதலமைச்சர்கிட்ட காங்கிரஸ் கட்சி நிறைய ஆசைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்படின்னா, அடுத்து 2029 தேர்தலில் நாம தான் கூட்டணி, நீங்க பிரதமர் இல்லாத பட்சத்தில் துணை பிரதமர் ஆகலாம். ஏகப்பட்ட நீங்க சொல்றேன், நான் சொல்றேன் சார், நான் அக்செப்ட் பண்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் செல்ல வேண்டுமானால் அனைத்து கட்சி கூட விவசாய சங்க தலைவர் அழைத்து சென்றால் இந்த பேச்சுக்கு சரியான வடிவம் கொடுக்க முடியும். நான் கேட்கிறேன், இப்போ இந்த காங்கிரஸ் பெனிஃபிட்டை பெறாம இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கான என்ன உரிமையோ அதை பாஜக செஞ்சு கொடுத்துடலாம்ல. ஒரு சென்டருக்கு இந்த பவர் கூட இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? கர்நாடகால அவங்க ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்க பாருங்க, கர்நாடகால நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஸ்டேட் பிரச்சனை அப்படி நீங்க விட்டுறீங்க. பிஜேபி கர்நாடகத்தில் ஜெயித்து விட கூடாது, நாம இந்த மேகதாது காவிரி மேட்டரை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தணும் கர்நாடகா காங்கிரஸ் சொல்லுது. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்லுது? இங்க ஒரு நாடகம் நடிக்கிறாங்க. ஆனா இங்க யாரு கூட நீங்க இருக்கீங்க? கர்நாடக பாஜக கர்நாடக காங்கிரஸ் இதை செஞ்சு காட்டி அவங்க வெற்றி பெற்ற கூடாதுன்னு ஏன் மத்திய அரசு சொல்லி செய்யலாம் சார்? அதுக்குதான் ஏகப்பட்ட கமிட்டி எதுக்கு இருக்குது. இதுக்கு ஒரு சட்ட ரீதியாக இதுக்கு பல கமிட்டி பார்த்து யாரோ பார்த்து முடிஞ்சு முட்டிட்டு மோதி ஐயா சாமி ஆளை விட்டுக்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி சொல்லியோ இல்லை கர்நாடக பிஜேபி சொல்லியோ கேட்க போறாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
சார் இது நடைமுறைப்படுத்தாரு அந்த கமிட்டி தான் 2 பேரும் சேர்ந்து தீர்மானிக்கணும் சொல்லுங்க. மத்திய அரசுக்கான 2 உரிமை பேரும் இருக்கு. சேர்ந்தாங்க. மத்திய அரசு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. சரி, என்ன மத்திய அரசு இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க வந்து நிக்கணும் என்ன அர்த்தம் சொல்லுங்க வந்து. சார் இதுல நிறைய அரசியல் இருக்கு சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் அரசியல் செய்கின்றன. நீங்க மும்மொழி திட்டத்தை அமுலாக்கணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. என்ன தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? படிக்கலாமா? ஏழைகள் படிக்க கூடாது, நீங்க தான் தடுக்கிறீங்க. இருந்துட்டு இருக்கீங்க. உங்களை யார் தேவையில்லாத இல்ல, நம்ம இப்ப வேண்டாம். இல்ல, divert வேண்டாம். நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள வேற தலையிட முடியாது. இல்ல சொல்றேன். மத்திய அரசு தலையிடவே அவர் முடியாது. என்ன சொல்றாருன்னா, மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை. நான் 5 மாநில பிரச்சனையிலேயே தலையிட முடியல ஹரியானால. இல்ல அங்க அத்தனைல அது வேறங்க. அது கண்காணி லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டாங்க முடியாது. இது வேற. சரி, ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இங்கு உள்ள காங்கிரஸ் தாவேக கட்சியில கூட்டணிகளை பொறுத்தவரையிலும் முழுக்க காங்கிரஸ் இரட்டை வேடம். காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் இன்னைக்கு யாரு கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க சார்? அப்போ தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுல உள்ள விவசாயிகள் போடுதுன்னா பாஜக ரெட்டை வேடம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். விடுங்க சார். நீங்க ரெண்டுலயுமே ஆட்சியில இருக்கிறீங்க. இடத்துல உங்க ஆட்சி கூட்டணி ஆட்சி. சார், தமிழ்நாட்டுல விவசாயிகள் இப்போ தண்ணி இல்லாம பிரச்சனையில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாஜக என்ன தீர்வு கொடுக்க போறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளையும் ஏரிகளையும் தூர்வாரி இணைச்சாலே தமிழ்நாட்டு தண்ணி பிரச்சனை வராது சார். பாஜகவுடைய மத்திய அரசுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல என்ன? தமிழ்நாட்டுல நாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்து தனி மேட்டர் சார். தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி வருது சார். மக்கள் தனி எல்லாம் மேட்டர். கொடுப்பாங்க சார். சரி, நமக்கான உரிமைங்கிறது தனி. வருஷத்துக்கு இந்த பிரச்சனை அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? பாஜக இப்படிதான் நீங்க சொன்னீங்க சார். இப்படிதான் நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு ஆட்சி இங்க இல்ல, நாம அதாவது இந்த மாதிரி பிஜேபி கருத்து ஏதாவது சொல்லணுமா? நீங்க அதுக்குதான் வர்றாங்களா? சார் எதுக்கு தேவையில்லாம இப்ப பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்காரு? இப்ப மத்தியில ஆளுறது எது? பிஜேபி வந்து பாகிஸ்தான்ல ஆளுது, இந்தியாவில தானே ஆளுது. சட்டப்படியே உரிமை இருக்குங்க. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவிட்டால் மத்திய அரசு தலையிடுங்கிறது தீர்ப்புல இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. 4 தேர்தல் அது வந்து இல்லாமலாம் இல்ல. பாராளுமன்றத்துல 4 தேர்தல கர்நாடகால பிஜேபி தான் வெற்றி பெறுது. நான் என்ன சொல்றேன், வெற்றிக்காகலாம் ஒண்ணும் அலையல. மத்திய அரசு தாண்ட முடியாத கட்சி இல்ல பிஜேபி. அதாவது தலையிட முடியாது. நான் அரசு ரீதியா பேசுறேன், அரசியல் வேண்டாம். இல்ல அவர் சொன்னாரு, அப்புறம் என்னவா? இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை. மத்திய தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு ஆமா சார். பாருங்க அதுக்கு 100 வருஷம் காத்துட்டு இருக்கு. தாவேக ஆட்சி வராது சொன்னீங்களா? வராதுன்னு சொன்னீங்க. அதாவது மத்திய வந்ததா இல்லையா ஆட்சி? சரி, தாவேக ஆட்சியில வரும்போது பாஜக ஏன் சரி, நம்ம பேசுவோம் சார், பேசுவோம். இயற்கை தான் ஒரு இது மாற்றம். இல்ல அரசியல விட்டு மழை வந்ததுன்னா மறுபடியும் இல்ல அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு தலையிடலாம். இந்த ராமன் சார், அதாவது நம்முடைய பேராசிரியர் மஞ்சுளா சொன்னாங்க, சாமதான பேத தண்டம். அது 4 கருத்துக்கள். அது என்ன சொல்றாங்க சமஸ்கிருதத்திலையும் பஞ்சதந்திலையும் என்ன சொல்றாங்கன்னா, எதிரிகளை வெல்லுவதற்கு அது வந்து கச்சிரமாக பேசி தீர்க்கிறது தான் அதுக்கான வழி. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து காவேரி பிரச்சனையை வந்து பேசி தீர்த்து பக்குவமாக 2 மாநிலங்களும் ஏற்கனவே இதுவரைக்கும் முடியலை. சரி, இனிமேலாவது முடிஞ்சது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு வளம் பெறக்கூடிய நிலைப்பாடாவது தாவேக அரசு முயற்சிக்குமா என்பது தான் நிலைப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் தாவேக அரசை காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் வந்து ஒரே உரையில் 2 கத்தியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் உள்ளது. காரணம் என்றால் அங்கு விஜயை நாங்கள் வரவேற்றது எங்களுக்கு பெருமை, ஆகவே ஓட்டு எங்களுக்கு தான் நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு மக்களை கர்நாடக மாநில மக்களை ஒருங்கிணைத்து ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை அவங்க ஏற்படுத்துகிறார்கள். இதில் தமிழக அரசு உஷாராக இருக்கணும்.